பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இஸ்ரேல் நாட்டின் மிக உயரிய விருதான தி மெடல் ஆஃப் த நெசட் அப்படிங்கிற விருதை அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல நடந்தது. ஆனா அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மோடியுடைய தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் அங்கிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல்ல நன்றி தெரிவிச்சு இவர் பேசும்பொழுது பேசிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது இஸ்ரேல் மக்கள் ஹமாஸால் தாக்கப்பட்டு அவர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்குது. இதையெல்லாம் நாங்க உணர்றோம். இஸ்ரேல் மக்களுடைய வருத்தத்தை, வேதனையை, இழப்பை எங்களால் உணர முடிகிறது. இந்திய மக்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னு இவர் பேசியிருக்கிறாரு. இதுதான் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. எதிர் தரப்புல இருந்து கடும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறாரு. நம்மளுடைய கேள்வியா ஒண்ணே ஒண்ணுதான். 2 வருஷமா மணிப்பூர் இந்தியாவுல பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிருக்கிறாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வலியெல்லாம் நம்ம மோடிக்கு தெரியல. இன்னும் மணிப்பூர் பக்கம் அவர் தலை வச்சு கூட படுக்கல. சரி, அது ஒரு பக்கம். இஸ்ரேல்னால தாக்கப்பட்டு பாலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறாங்க. லட்ச குழந்தைகள் இறந்து போயிருக்கு. ஆனா அவங்களுடைய வலி வேதனை எல்லாம் நம்ம நாட்டு பிரதமருக்கு தெரியல. ஆனா இஸ்ரேல் மக்களுடைய வலி மட்டும் அவருக்கு தெரியுதே. இப்படி மணிப்பூர் மக்கள் மீது வராத கரிசனம், பாலஸ்தீன மக்கள் மீது வராத கரிசனம், இஸ்ரேல் மக்கள் மீது மட்டும் ஏன் வருது? இன்னைக்கு உலக அரங்கில் இஸ்ரேல், யுஎஸ்ஏ பக்கம் தான் நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய பிரதமர். இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Honorable members, I also carry with me the deepest condolences of the people of India for every life lost and for every family whose world was shattered in the barbaric terrorist attack by Hamas on October 7. We feel your pain. We share your grief. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond.